ஒவ்வொரு வசனமும் நம்மளே என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்துது, உணர்வு கொடுக்குது, உள்ளட்சத்தை அதிகரிக்குது, இறைவனுடைய படைப்பை நோக்கத்தையும் நமக்கு அறிவிக்குது இல்லையா? நீர் கூறியதாக 28-71 நீர் கூறுவீராக, இறுதி நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வை அன்றி இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? சிந்திச்சு பார்த்தீர்களா? நீங்கள் செவியேற்க வேண்டாமா? செவியேற்க வேண்டாமான்னு அர்த்தம் அகத்துல உணர்வு, புற வாழ்க்கையில் இல்லை, அகத்துல நீங்க செவியேற்க வேண்டாமா? உணர்வோடு இருந்தீங்கன்னா இறைவன் பேச தெரியுமே. என்ன சொன்னா, இறுதி நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக்கி விட்டால். இப்போ நம்ம இரவு மட்டும் இருக்குன்னு வச்சுங்க, பகலே இல்லை, எப்படி உழைக்கிறது? எப்படி தேவை நிறைவேற்றிக்கிறது? தூங்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்காக இவன் படைச்சிருக்கான்?